திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த உச்சிமலை குப்பம் பகுதி மற்றும் அதனை சுற்றியுள்ள பல்வேறு கிராமப் பகுதிகளில் உள்ள பனை மரங்களில் அதிக அளவு கல் இறக்கி விற்பனை செய்து வருகின்றனர். தமிழக அரசு பனை மரங்களிலிருந்து கல் இறக்கும் தொழில் சட்டவிரோதமானது என கூறி வரும் நிலையில் செங்கம் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள பனை ஏறும் தொழிலாளிகளிடம் பட்டியலிட்டு காவல் உதவி ஆய்வாளர், மதுவிலக்கு பிரிவு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர், தனிப்பிரிவு போலீசார் என தனித்தனியாக பணம் பெற்றுக் கொண்டு அவர்களுக்கு அனுமதி அளித்துள்ளதாக வீடியோ வெளியாகியுள்ளது. நெல்லை மாவட்டம் கூந்தங்குழி கடற்பகுதியிலிருந்து ஃபைபர் படகு மூலம் சுமார் 2 டன் பீடி இலைகளை ஏற்றிக்கொண்டு தூத்துக்குடி இனிகோ நகர் பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் இலங்கை கடற்பகுதியை நோக்கி சென்று கொண்டிருந்தனர். அப்போது கன்னியாகுமரி கடல் பகுதியில் தெற்கே ரோந்து பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த இலங்கை கடற்படையினர் பீடி இலைகளை கடத்தி சென்ற ஃபைபர் படகை சுற்றி வளைத்து இலங்கை கடற்படை தளத்திற்கு அழைத்து சென்றனர். தற்போது இலங்கை கல்பட்டி கடற்படை தள முகாமில் வைத்து இலங்கை கடற்படையினர் பீடி இலைகளை கடத்திய மீனவர்களிடம் நடத்திய விசாரணையில் அவர்கள் தூத்துக்குடி இனிகோ நகர் பகுதியைச் சேர்ந்த அஸ்வின், அபிஷ்டன், மரியா அந்தோணி மற்றும் லூர்தம்மாள்புரம் பகுதியைச் சேர்ந்த காட்வே, சிலுவைப்பட்டியைச் சேர்ந்த டிஜோ என்பது தெரியவந்தது. இது தொடர்பாக இலங்கை கடற்படையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரி தாலுகா எஸ் புதூர் ஒன்றியத்தில் ஸ்டுடியோ நடத்தி வருபவர் இளையராஜா. இவர் இரவு வழக்கம்போல் பணி முடித்துக் கொண்டு பொன் அமராவதிக்கு சென்றுள்ளார். இந்நிலையில் அவருடைய கடையில் மின்பழுது காரணமாக தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த இளையராஜா கடை எரிந்து சாம்பலானதைக் கண்டு அழுது புலம்பியுள்ளார். பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த சிங்கமுனரி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை புழல் ஏரிக்கரை மேல் அமைக்கப்பட்ட சாலையில் அதிகாலையில் ஆயிரக்கணக்கானோர் நடைபயிற்சி சென்று வருகின்றனர். இங்கு வருபவர்களை ஊக்கப்படுத்தும் விதமாக அப்பகுதியைச் சேர்ந்த பிரியா, ராமு தம்பதியினர் தங்களது திருமண நாளை முன்னிட்டு சிறுதானிய பயறு வகைகளான மூக்கடலை, சுண்டல், எள்ளு கொழுக்கட்டை, முட்டை உள்ளிட்ட புரதம் நிறைந்த தின்பண்டங்களை நடைபயிற்சி செய்த ஒவ்வொருவருக்கும் வழங்கியதோடு நடற்பயிற்சியினால் ஏற்படும் பயன்கள் குறித்தும் நடைபயிற்சியினால் ஏற்படக்கூடிய நன்மைகளை எடுத்துக் கூறி விளக்கினர். இது அங்கு வந்தோரை மேலும் உற்சாகமாக்கியது. திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் ஊராட்சி ஒன்றிய சாதாரண குழு கூட்டம் ஒன்றிய பெருந்தலைவர் மகேஸ்வரி தலைமையில் நடைபெற்றது. இதில் அடிப்படை வசதிகள் உள்ளிட்ட பணிகள் குறித்தான 16 கூட்டப் பொருட்களை உள்ளடக்கி ஒன்றிய குழு கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. மேலும் தற்போது நடைபெற்று வரக்கூடிய தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கைக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் கூட்டத் தலைவர் பரமேஸ்வரி உரையாற்றினார். இந்த சாதாரண குழு கூட்டத்தில் ஒன்றிய கவுன்சிலர்கள், ஊராட்சி ஒன்றிய ஆணையாளர் மற்றும் கிராம ஊராட்சி வட்டார வளர்ச்சி அலுவலர், ஊரக வளர்ச்சித்துறை உதவி பொறியாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டம் தட்டார்மடம் அருகே உள்ள பொத்தகாலன்விளை கிராமத்தைச் சேர்ந்த மரிய மாணிக்கம் என்பவரின் மனைவி அவுரேலியா மேரி. இவரின் பிள்ளைகள் வெளியூரில் வசித்து வரும் நிலையில் கடந்த 10 நாட்களுக்கு முன்பு இருசக்கர வாகனத்தில் வந்த 2 இளைஞர்கள் மூதாட்டியின் கழுத்தில் இருந்த 5 சவரன் தாலி சங்கிலியை பறித்துவிட்டு தப்பி சென்றுள்ளனர். இதுகுறித்து தட்டார்மடம் காவல் நிலையத்தில் அவர் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்ததில் செயின் பறிப்பில் ஈடுபட்டது குறும்பூர் அருகே அம்மன்புரம் பகுதியைச் சேர்ந்த சரவணன், நல்லூரை சேர்ந்த இளஞ்சிறார் அஜய் என்பது தெரியவந்தது. இதையடுத்து குற்றப்பிரிவு உதவி ஆய்வாளர் டேவிட் தலைமையிலான போலீசார் இருவரையும் கைது செய்து நகையை மீட்டனர். தொடர்ந்து இருவரையும் நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை பேருந்து நிலையத்திலிருந்து புதுக்கோட்டை வரை செல்லக்கூடிய அரசு பேருந்து குறித்த நேரத்தில் எடுக்காததால் அதனைத் தொடர்ந்து செல்லக்கூடிய தனியார் பேருந்து ஓட்டுநர் கார்த்திக் அரசு பேருந்து ஓட்டுநர் தமிழ்செல்வனிடம் தகராறில் ஈடுபட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து அரசு பேருந்து எடுக்கப்பட்ட நிலையில் பின்தொடர்ந்து தனியார் பேருந்தும் எடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கோவில்பட்டி சாலை காமராஜர் சிலை பேருந்து நிறுத்தம் அருகே சென்றபோது அரசு பேருந்தை மறித்து தனது பேருந்தை நிறுத்திய கார்த்திக் கீழே இறங்கி சென்று அரசு பேருந்து ஓட்டுநர் தமிழ்செல்வனை தாக்கியுள்ளார். அப்போது பணி முடித்து வீடு திரும்பிக் கொண்டிருந்த மற்றொரு அரசு பேருந்து நடத்துனர் முனியப்பன் தகராறை தடுக்க முயன்ற நிலையில் அவரையும் கார்த்திக் பலமாக தாக்கியுள்ளார். இதில் இருவரும் காயமடைந்த நிலையில் அவர்களை மீட்ட பொதுமக்கள் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்நிலையில் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த மணப்பாறை போலீசார் தனியார் பேருந்து ஓட்டுநர் கார்த்திக் மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஓட்டுநர்களின் தகராறால் கோவில்பட்டி சாலையில் போக்குவரத்து முழுமையாக முடங்கியது. சேலம் மாவட்டம் தலைவாசல் அருகே புத்தூர் பகுதியைச் சேர்ந்தவர் ஞானவேல்.
இவரது விவசாய தோட்டத்தில் உள்ள கிணற்றில் வனப்பகுதியிலிருந்து தண்ணீர் தேடி வந்த 3 புள்ளிமான்கள் விழுந்துள்ளது. இதை அறிந்த தோட்டத்தின் உரிமையாளர் ஞானவேல் இதுகுறித்து தலைவாசல் வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளார். பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த ஆத்தூர் தீயணைப்பு துறை நிலைய அலுவலர் அசோன் தலைமையிலான மீட்புப் படையினர் கிணற்றில் கிடந்த 3 புள்ளிமான்களில் 2 புள்ளிமான்களை உயிருடனும் 1 புள்ளிமானை இறந்த நிலையிலும் மீட்டு வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சின்ன கொக்கூர் ஆர்ச் தெருவை சேர்ந்தவர் சரவணன். இவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த ராமச்சந்திரன், செந்தில்குமார் என்பவர்களுக்கும் இடையே உள்ள முன்விரோதம் காரணமாக கடந்த 2020ஆம் ஆண்டு வீட்டில் இருந்த சரவணனிடம் ராமச்சந்திரன், செந்தில்குமார், சிவக்குமார், ரஞ்சித் ஆகியோர் தகராறில் ஈடுபட்டுள்ளனர். அப்போது ராமச்சந்திரன், செந்தில்குமார் இருவரும் தாங்கள் மறைத்து வைத்திருந்த கத்தியால் சரவணனை குத்தியதில் சரவணன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதுகுறித்து பாளையூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து கலியன் மகன்கள் ராமச்சந்திரன், செந்தில்குமார், ஆடுதுறையைச் சேர்ந்த ராஜேந்திரன் மகன்கள் சிவக்குமார், ரஞ்சித் ஆகியோரை கைது செய்தனர். இவ்வழக்கு மயிலாடுதுறை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்றது. அதில் ராமச்சந்திரன், செந்தில்குமார், சிவக்குமார், ரஞ்சித் ஆகிய 4 பேருக்கு ஆயுள் தண்டனை விதித்தும் தலா 1500 ரூபாய் அபராதம் விதித்தும் நீதிபதி உத்தரவிட்டார். சென்னை காசிமேடு எஸ்என் செட்டி சாலையில் சென்ற இளைஞர் ஒருவர் விபத்தில் சிக்கி சுயநினைவின்றி கிடந்தார். அப்போது அவரை பொதுமக்கள் சூழ்ந்திருந்த நிலையில் அவ்வழியாக வந்த காசிமேடு காவல் நிலைய ரோந்து காவலர் விக்னேஷ் இளைஞருக்கு சிபிஆர் சிகிச்சை அளித்து ஆம்புலன்ஸ் மூலம் அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார். விபத்தில் சிக்கிய இளைஞருக்கு முதலுதவி சிகிச்சை அளித்து மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த ரோந்து காவலரின் செயலை அப்பகுதி மக்கள் பாராட்டினர். சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அருகே உள்ள நரிக்குடி சந்திப்பு சாலை பகுதியில் இருசக்கர வாகனத்தில் வெள்ளைக்கரை பகுதியைச் சேர்ந்த நாராயணன் மற்றும் அதே பகுதியைச் சேர்ந்த தண்டலிங்கம், திருபுவனம் அள்ளிநகரைச் சேர்ந்த கருப்புசாமி ஆகிய 3 பேரும் சென்று கொண்டிருந்தனர். அப்போது மதுரையிலிருந்து ராமேஸ்வரம் நோக்கி சென்ற வேன் இவர்கள் சென்ற இருசக்கர வாகனத்தின் மீது மோதி விபத்து ஏற்படுத்தியதாக கூறப்படுகிறது. இந்த விபத்தில் காயமடைந்த தண்டலிங்கம், நாராயணன், கருப்புசாமி ஆகிய 3 பேரையும் அருகில் இருந்தவர்கள் மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் திருபுவன அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு முதலுதவி அளிக்கப்பட்டு மதுரை அரசு மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக கொண்டு செல்லும்போது வழியிலேயே தண்டலிங்கம் உயிரிழந்தார். மேலும் நாராயணன், கருப்பசாமி ஆகிய இருவரும் மதுரை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த விபத்து குறித்து திருபுவன காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே பெருகு வாழ்ந்தான், கோவில்பத்து, வேதபுரம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர் கொள்ளை சம்பவம் நடைபெற்று வருவதாக களப்பால் காவல் நிலையத்திற்கு தொடர்ந்து புகார்கள் வந்து கொண்டிருந்தது. இதனையடுத்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் உத்தரவின் பேரில் தொடர் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டவர்களை பிடிப்பதற்கு குற்றப்பிரிவு போலீசார் தனிப்படை அமைத்து தீவிரமாக தேடி வந்தனர். அப்போது சந்தேகத்தின் பேரில் 3 நபர்களை பிடித்து விசாரித்ததில் அவர்கள் தெற்கு நானலூர் பகுதியை சேர்ந்த வேல்முருகன், மதுக்கூர் பகுதியைச் சேர்ந்த பரமசிவம், மல்லிப்பட்டினம் பகுதியைச் சேர்ந்த பாட்ஷா என்பதும் இவர்கள் பெருக வாழ்ந்தான், முத்துப்பேட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டதும் தெரியவந்தது. இதையடுத்து 3 பேரையும் கைது செய்து மேலும் வேறு யாருக்கும் தொடர்புள்ளதா, கொள்ளையடிக்கப்பட்ட நகைகள் எங்கு வைக்கப்பட்டுள்ளது என்பது குறித்து தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு உட்பட்ட இடைக்கழிநாடு பேரூராட்சியில் உள்ள முருங்காடு பகுதியைச் சேர்ந்த அப்துல் ரஹ்மான் என்பவர் வயது மூப்பின் காரணமாக இன்று காலை காலமானார். இந்நிலையில் கணவர் இறந்த செய்தியை கேட்ட அவரது மனைவி ஐமாள் பீவி துக்கம் தாங்காமல் சில நிமிடங்களிலேயே மயங்கி விழுந்து இறந்துவிட்டார். வயதான காலத்திலும் பாசத்தோடு ஒன்றாக வாழ்ந்த இவர்கள் சாவிலும் இணை பிரியாமல் மறைந்த சம்பவம் அவர்களது உறவினர்கள் மத்தியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. இதனையடுத்து அவர்களது உறவினர்கள் அப்பகுதி மக்களுடன் ஒன்று சேர்ந்து இருவரது உடல்களையும் ஒன்றாக சேர்த்து அப்பகுதியில் உள்ள பள்ளிவாசலில் இஸ்லாமிய முறைப்படி இறுதி அஞ்சலி செலுத்தினர். பின்னர் இருவரது உடல்களையும் அப்பகுதியில் உள்ள இஸ்லாமியர் இடுகாட்டில் இஸ்லாமிய முறைப்படி அடக்கம் செய்தனர். துபாய் நாட்டில் நடைபெற்ற இன்டர்நேஷனல் கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியா, இலங்கை, ரஷ்யா, மலேசியா, சிங்கப்பூர் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த வீரர்கள், வீராங்கனைகள் கலந்து கொண்டனர். இதில் சென்னையைச் சேர்ந்த கிஷன் என்கிற சிறுவன் 7 வயது உட்பட்ட பிரிவில் கலந்து கொண்டு தங்கப்பதக்கம் வென்று சாதனை படைத்தார். இதையடுத்து துபாயிலிருந்து சென்னை திரும்பிய சிறுவனுக்கு உறவினர்கள் மற்றும் பெற்றோர்கள் மாலை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் உற்சாகமாக வரவேற்றனர். இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய மாணவன் கிஷன் 7 வயது பிரிவு
கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்றுள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார். சின்ன வயசுலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணுற பகலேருந்து பார்த்ததுனால சொல்கிறேன். ரொம்ப நல்ல ட்ரைனிங் கொடுத்துருக்காரு. ஃபுல்லாக கடின உழைப்பும் விடாமுயற்சி 2 பேரோட எஃபர்ட்டும் தான் முழுக்க காரணம். ஹக்கூரிய கராத்தே அசோசியேஷனுக்கு மிகப்பெரிய நன்றி. முக்கியமாக பிரபாகரன் மாஸ்டருக்கு மிகப்பெரிய பாராட்டுக்கள். என்னை மனமார்ந்த நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன். ஆமாம், இதுவரைக்கும் எந்த இதுவும் தெரியாது. பிறகுதான் தெரியப்படும், அறிவிக்கப்படும். கிடைத்தால் ஸ்பான்சர் இதுவரைக்கும் இன்னும் நிறைய காம்படிஷன் வர வாய்ப்பு இருக்குது. எதுவும் ஸ்பான்சர் கிடைத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்குவளை கடைவீதியில் நாகை நாடாளுமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து 30 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பயணியர் நிழற்குடை கட்டப்பட்டு அதன் திறப்பு விழா நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் ஜானிடாம் வர்கீஸ் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் நாகை நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜ் கலந்து கொண்டு பயணியர் நிழற்குடையை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். மேலும் மாவட்ட ஆட்சியர் பொதுமக்களிடமிருந்து மனுக்களை பெற்றுக் கொண்டு கனிவோடு குறைகளை கேட்டறிந்தார். இந்நிகழ்ச்சியில் வட்டாட்சியர் சுதர்சன், ஒன்றிய குழு தலைவர் செல்வராணி, ஞானசேகரன், ஒன்றிய கவுன்சிலர் செல்வம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நீலகிரி மாவட்டம் நஞ்சநாடு பகுதியைச் சேர்ந்தவர் கணேஷ், இவரது மனைவி மஞ்சுளா. இவர்கள் இருவரும் தங்களுக்கு சொந்தமான காரில் உறவினர் திருமண நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்க 2 தினங்களுக்கு முன்பு மேட்டுப்பாளையம் வந்துள்ளனர். பின்னர் நிகழ்ச்சிகளை முடித்துவிட்டு சொந்த ஊரான நஞ்சநாடு செல்ல மேட்டுப்பாளையம் குன்னூர் மலைப்பகுதியில் காரில் சென்றுள்ளனர். அப்போது கார் 2வது கொண்டை ஊசி வளைவு அருகே வந்தபோது கட்டுப்பாட்டை இழந்து 100 அடி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் கணேஷ் உடல் நசுங்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மேலும் அவரது மனைவி மஞ்சுளா பலத்த காயங்களுடன் மீட்கப்பட்டு மேட்டுப்பாளையம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த விபத்து குறித்து மேட்டுப்பாளையம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் பாரப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த சரண்யா என்ற பெண் திருப்பூர் பெருமாள் கோவில் அருகே உள்ள பூ மார்க்கெட்டில் பூ வியாபாரம் செய்து வருகிறார். இவர் அப்பகுதியில் சாலையை கடந்து செல்ல முயன்றபோது தூத்துக்குடியிலிருந்து திருப்பூர் நோக்கி வந்து கொண்டிருந்த கண்டெய்னர் லாரி ஓட்டுநர் அழகர்சாமியின் கட்டுப்பாட்டை இழந்து சரண்யா மீது மோதியது. இதில் பலத்த காயமடைந்த சரண்யாவை பொதுமக்கள் மற்றும் போலீசார் மீட்டு திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த திருப்பூர் தெற்கு போலீசார் ஓட்டுநர் அழகர்சாமியை பிடித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பத்தூர் அடுத்த உடைமுத்தூர் ஊராட்சிக்குட்பட்ட சின்ன உடையாமுத்தூர் பகுதியில் மோகன் என்பவருக்கு சொந்தமான வாசனை திரவியம் தொழிற்சாலை இயங்கி வருகிறது. இந்த தொழிற்சாலையிலிருந்து வெளியேறும் ரசாயன கழிவுகளை அப்பகுதியில் கொட்டி வருவதாக கூறி அப்பகுதி மக்கள் அதிகாரிகளிடம் புகார் மனு அளித்தனர். இந்நிலையில் மோகன் ஜங்கமாபுரம் பகுதியில் சுமார் 6 ஏக்கர் நிலம் வாங்கி அந்த இடத்தில் தடுப்பு சுவர் கட்டி வந்துள்ளார். இதனையடுத்து அந்த நிலத்தின் அருகே அரசுக்கு சொந்தமான சுமார் 11 ஏக்கர் நிலம் உள்ள நிலையில் அந்த நிலத்தை மோகன் ஆக்கிரமிப்பு செய்துள்ளதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்தனர். பின்னர் புகார் மனு அடிப்படையில் வருவாய்த்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று ஆய்வு செய்தபோது இரு தரப்பினருக்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. பின்னர் இச்சம்பவம் குறித்து உயரதிகாரிகளிடம் அரசுக்கு சொந்தமான இடத்தை மீட்டுத் தருவதாக கூறியதன் பேரில் அவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். மதுரையில் அமைந்துள்ள இந்திய உணவுக் கழகத்திலிருந்து சுமார் 22 டன் கோதுமை மூட்டைகளை ஏற்றிக்கொண்டு லாரி ஒன்று சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் உள்ள நுகர்பொருள் வணிகக் கிடங்கிற்கு சென்று கொண்டிருந்தது. அப்போது மானாமதுரை தல்லாக்குளம் முனியாண்டி கோவில் அருகே வரும்போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து 4 வழிச்சாலையின் நடுவே இருந்த சென்டர் மீடியேட்டரில் மோதி லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் லாரி ஓட்டுநர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். இந்த விபத்து குறித்து மானாமதுரை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.